அமெரிக்காவை தொடர்ந்து மெக்சிகோவும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலாகிறது. இந்தியாவும் மெக்சிகோவும் நீண்ட காலமாக வர்த்தக கூட்டாளிகளாக உள்ளன. இந்நிலையில் திடீரென்று இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று மெக்சிகோ நாட்டு பிரதமர் கிளாடியா ஷீன்பாம் அறிவித்திருக்கிறார். மெக்சிகோவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நாடுகள் வரி விதிப்புக்கு ஆளாகும் என்று கிளாடியா ஷீன்பாம் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளை உள்ளடக்கிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் என்ற முக்கியமான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது. இந்த ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டில் மறு ஆய்வுக்கு வரவுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மெக்சிகோ மீது எல்லை கட்டுப்பாடு மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் உட்பட பல விவகாரங்களில் அழுத்தம் கொடுத்து வருகிறார். ட்ரம்பை திருப்திப்படுத்தவும் வரவிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்த மறு ஆய்வில் அமெரிக்காவின் ஆதரவை பெறவும் இந்தியா, சீனா, தென்கொரியா போன்ற ஆசிய நாடுகள் மீது கடுமையான வரி விதிப்பை மெக்சிகோ அறிவித்துள்ளது. மெக்சிகோவுடனான வர்த்தகத்தில் இந்தியா அதிக ஏற்றுமதியையும் குறைந்த இறக்குமதியையும் கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் 90,000 கோடி ரூபாயாகவும் இறக்குமதி சுமார் 25,000 கோடி ரூபாயாகவும் இருந்தது. மெக்சிகோவின் அதிகப்படியான வரி விதிப்பால் இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறை கடுமையாக பாதிக்கப்படும் என்று வர்த்தக நிபுணர்கள் கூறுகின்றனர். தென்னாப்பிரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய கார் ஏற்றுமதி சந்தை மெக்சிகோ. மெக்சிகோவுக்கான மொத்த ஏற்றுமதியில் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் 33% வரை பங்களிக்கின்றன. இவற்றின் மதிப்பு மட்டும் சுமார் 9,000 கோடி ரூபாய். பயணிகள் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி ஜனவரி மாதத்திலிருந்து 50% அதிகரிக்க உள்ளது. இந்த திடீர் வரி உயர்வால் மெக்சிகோ சந்தையில் இந்திய கார்களின் விலை மிக கடுமையாக அதிகரிக்கும். இந்தியாவிலிருந்து மெக்சிகோவுக்கு கார்களை ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஸ்கோடா, ஃபோக்ஸ்வாகன், ஹூண்டாய், மாருதி சுசுகி மற்றும் நிசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் நேரடியாக பாதிக்கப்படும். குறிப்பாக ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவின் மொத்த கார் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 50% மெக்சிகோவுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறது. ராயல் என்ஃபீல்ட், டிவிஎஸ் மற்றும் பஜாஜ் போன்ற இருசக்கர வாகன நிறுவனங்களின் ஏற்றுமதியும் கணிசமாக பாதிக்கப்படும். இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் மெக்சிகோ அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவாக முடிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆட்டோமொபைல் போலவே இயந்திரங்கள், மருந்து பொருட்கள், ரசாயனங்கள், ஜவுளி, காலணிகள், இரும்பு மற்றும் எஃகு பொருட்களும் மெக்சிகோவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த 50% வரியை குறைக்க இந்தியா போராடி வரக்கூடிய நிலையில் மெக்சிகோவின் நடவடிக்கை இந்திய ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.